போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாகவும் சிறப்பான முறையில் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வீரம் செறிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எங்களை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனோட நம்ம ஆடியோக்குள்ளே போக போகிறோம். அதாவது நிலாவில் முதலாக காலடி எடுத்து வைப்பதற்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த எட்வின் ஹபில் 2 பேரும் போயிருக்காங்க. அங்கே போன உடனே அந்த நிலாவில் காலை எடுத்து வைப்பதற்கு முதலாவது வாய்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த எட்வின் ஹபில் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த காலை எடுத்து வைப்பதற்கு சற்று யோசித்தார், சற்று சிந்தித்து பார்த்தார். ஆனால் அதே நேரத்தில் முதலாக இந்திய நாட்டைச் சேர்ந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டென்று காலை உடனே எடுத்து வைத்தார். எடுத்து வச்சோடனே அது மிகப்பெரிய சாதனையாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இதாக அமைஞ்சிச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 1969ஆம் ஆண்டிலே முதலாக நிலாவில் காலடி எடுத்து வைத்த முதல் நபர் என்ற பெருமை நம்ம இந்திய நாட்டைச் சேர்ந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கை சேரும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தகுந்த முறையில் பயன்படுத்தாமல் சற்று யோசித்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கிறாது, அந்த பெருமை அவருக்கு கிடைத்திருக்கிறாது. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு படிப்பதற்கான அரிய வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் நல்ல நேரத்தை நல்ல முறையிலும் செலவிட்டு படியுங்கள். நன்றாக படித்தீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததி வருங்காலத்தில் நல்ல முறையில் பயணிக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுலேருந்து ஒரு 40 வினாக்களை நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ அருமையாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. வாங்க கொஷின் போகலாம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டில் தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் எத்தனையாவது பொது தேர்தலாக கருதப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா 17வது பொது தேர்தல். அதாவது 2026ஆம் ஆண்டில் தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தல் எத்தனையாவது பொது தேர்தலாக கருதப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா 17வது பொது தேர்தல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய பறவைகள் தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி 5. தேசிய பறவைகள் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5. அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். 53வது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றும் சூரியகாந்த் என்பவர் இந்தியாவின் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா ஹரியானா. 53வது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றும் சூரியகாந்த் என்பவர் இந்தியாவின் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா ஹரியானா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிஃபா U20 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 2025ஆம் ஆண்டில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா மொராக்கோ. அதாவது நல்லா பாருங்கள், பிஃபா U20 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 2025ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற நாடு எது? அது பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டை சேர்ந்த அணி தான் முதலிடம் வகிக்கிறது. சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். பிரதமரின் அலுவல் கட்டிடத்தின் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா சேவா தீர்த். நல்லா பாருங்கள், பிரதமரின் அலுவல் கட்டிடத்திற்கு பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா சேவா தீர்த். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பயிர் உற்பத்தி திறனில் இந்தியாவில் அளவில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதாவது
பயிர் உற்பத்தி திறனில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடம் பெற்று விளங்குகிறது அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீஷ் சந்திர முர்மு. ரிசர்வ் வங்கியின் தற்போதைய துணை ஆளுநர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீஷ் சந்திர முர்மு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு வார விழாவாக அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ போன குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் நல்லா பாருங்கள். அதாவது யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு வார விழாவாக அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்துக்கங்க. அடுத்த வினாவை பார்க்கலாம். பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? விடை திருநெல்வேலி. பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கு திறந்து வைத்தார்? விடை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது துணை குடியரசுத் தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சி.பி. ராதாகிருஷ்ணன். அதாவது 15வது துணை குடியரசுத் தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சி.பி. ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய நுகர்வோருக்கான உதவி எண்? விடை பார்த்தீங்கன்னா 1915. அதாவது தேசிய நுகர்வோருக்கான உதவி எண் விடை பார்த்தீங்கன்னா 1915. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த 2வது குடியரசுத் தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. அதாவது நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த 2வது குடியரசுத் தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதாவது முதலாக நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். 2வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய இராணுவத்தின் அகாடமியில் பட்டம் பெற்ற இந்திய பெண் யார்? விடை பார்த்தீங்கன்னா சாய் சாதவ். அதாவது இந்திய இராணுவத்தின் அகாடமியின் பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் பெண் யார்? விடை பார்த்தீங்கன்னா சாய் சாதவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தோகாவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் பெற்றவர் யார்? விடை மேக்னஸ் கார்ல்சன். நல்லா பாருங்கள். தோகாவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா, அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா கோரக்பூரில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது. நல்லா பாருங்கள். இந்தியாவில் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா கோரக்பூர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட உள்ளது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2024 கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா TER சுகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2024 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா TER சுகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025 ஆண்டில் தற்போது
டிசம்பர் நிலவரப்படி இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை விடை 96. நல்லா பாருங்கள். 2025ஆம் ஆண்டின் தற்போதைய டிசம்பர் மாத நிலவரப்படி இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா 96. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தற்போது இராணுவ தலைமை தளபதி யார்? விடை பார்த்தீங்கன்னா உபேந்திர துவிவேதி. தற்போது இருக்கக்கூடிய இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திர துவிவேதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஸ்ரோவின் தற்போதைய தலைவரான நாராயணன் என்பவர் எத்தனையாவது தலைவர்? விடை பார்த்தீங்கன்னா 11வது தலைவர். இவர் எந்த நகரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலை சேர்ந்தவர். நல்லா பார்த்துக்குங்க, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். தற்போது இஸ்ரோவின் தலைவராக பணியாற்றும் நாராயணன் என்பவர் எத்தனையாவது தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? விடை பார்த்தீங்கன்னா 11வது தலைவர். இவர் எந்த நகரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலை சேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 52வது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? விடை பார்த்தீங்கன்னா PR கவாய். 52வது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? விடை பார்த்தீங்கன்னா PR கவாய். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செபியின் தற்போதைய தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா துஹின் காந்த பாண்டே. தற்போது செபியின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா விடை துஹின் காந்த பாண்டே. அடுத்த வினா பார்க்கலாம். மீன் உருவ பானை ஓடுகள் எந்த அகழாய்வின் மூலம் கிடைத்துள்ளது? விடை பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நல்லா பாருங்க. மீன் உருவ பானை ஓடுகளால் ஆன எந்த அகழாய்வின் மூலம் கிடைக்கப்பெற்றது? விடை பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வின் மூலம் கிடைக்கப்பெற்றது. இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த அகழாய்வு அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்திய இராணுவம் எந்த ஆண்டை நெட்வொர்க்கிங் மையப்படுத்துதலின் தரவு ஆண்டாக அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு. நல்லா பாருங்கள். இந்தியா இராணுவமானது எந்த ஆண்டை நெட்வொர்க்கிங் மையப்படுத்துதலின் தரவு ஆண்டாக அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாதுகாப்பு அமைச்சகமானது 2025ஆம் ஆண்டை எவ்வாறு அழைத்தது? விடை பார்த்தீங்கன்னா சீர்திருத்த ஆண்டாக அறிவித்தது. ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது 2025ஆம் ஆண்டை எவ்வாறு அழைத்தது? விடை பார்த்தீங்கன்னா சீர்திருத்த ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025 மற்றும் 26ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதத்தை எட்டும் என மத்திய அரசு கணித்தது? விடை பார்த்தீங்கன்னா 7.4%. நல்லா பாருங்கள். 2025 மற்றும் 26ஆம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று மத்திய அரசு கணித்தது? விடை பார்த்தீங்கன்னா 7.4%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம்? விடை பார்த்தீங்கன்னா 6.5%. நல்லா பாருங்கள். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம்? விடை பார்த்தீங்கன்னா 6.5%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2024 மற்றும் 25இல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்
சதவீதம் விடை பார்த்தீங்கன்னா 330.68 லட்சம் கோடி. நல்லா பாருங்கள், 2024 மற்றும் 25ஆம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதம் என்ன அப்படின்னா 330.68 லட்சம் கோடி. ஓகேங்களா, அடுத்த வினா பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய தீவு எது? விடை பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து. உலகின் மிகப்பெரிய தீவு எது? விடை பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து. அடுத்த வினா பார்க்கலாம். நாட்டின் 107வது தேசிய பூங்கா எது? விடை பார்த்தீங்கன்னா சிமிலிபால் தேசிய பூங்கா. இது எங்கே இருக்குன்னா ஒடிஷா மாநிலத்தில் அமைந்துள்ளது. நல்லா பாருங்கள், நாட்டின் 107வது தேசிய பூங்கா எது? விடை பார்த்தீங்கன்னா சிமிலிபால் தேசிய பூங்கா. இந்த சிமிலிபால் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதலாக மூத்த குடிமக்கள் ஆணையம் அமைந்துள்ள முதல் மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா கேரளா. நல்லா பாருங்கள், முதலாக மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள முதல் இந்திய மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு காவலர் தினம் விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6. தமிழ்நாடு காவலர் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா விடை செப்டம்பர் 6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் உணவு பாரம்பரிய பட்டியலுக்கான யுனெஸ்கோவின் நகரமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் எது? விடை பார்த்தீங்கன்னா லக்னோ. நல்லா பாருங்கள், சமீபத்தில் உணவு பாரம்பரிய பட்டியலுக்கான யுனெஸ்கோவின் சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை லக்னோ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாத்திமா போஸ் பெர்னாண்டஸ். இவங்க பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. நல்லா பாருங்கள், 2025ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா போஸ் பெர்னாண்டஸ். இவங்க பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பெண்மணி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நாட்டிலேயே முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கிய நகரம் எது? விடை பார்த்தீங்கன்னா சென்னை. நாட்டிலேயே முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை துவக்கிய நகரம் எது? விடை பார்த்தீங்கன்னா சென்னை. அடுத்த வினா பார்க்கலாம். முதலாவது முறையாக MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா அடன்லே. நல்லா பாருங்கள், முதலாவது முறையாக MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அடன்லே. இந்த MS சுவாமிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த MS சுவாமிநாதன். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விட MS சுவாமிநாதன். இந்த சுவாமிநாதன் விருது பெற்ற முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடன்லே. சரிங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025 ஆண்டை ஐநாவானது யுனிசெஃபின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். நல்லா பாருங்கள், 2025ஆம் ஆண்டில் ஐநாவின் யுனிசெஃப் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். அடுத்த வினா பார்க்கலாம். ஆப்ரேஷன் சாகர் பந்து
நடவடிக்கைகள் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? விடை பார்த்தீங்கன்னா இலங்கை. ஆபரேஷன் சாகர்ஸ் பந்து என்ற நடவடிக்கை எந்த நாட்டுடன் தொடர்புடையது? விடை பார்த்தீங்கன்னா இலங்கை. அடுத்த வினா பார்க்கலாம். 43வது லோகமானிய திலகர் விருது 2025ஆம் ஆண்டில் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. நல்லா பாருங்க. 43வது லோகமானிய திலகர் விருது 2025ஆம் ஆண்டில் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா துளசிமதி முருகேசன். நல்லா பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின். 2025ஆம் ஆண்டில் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா துளசிமதி முருகேசன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நல்லா பாருங்கள். 2025ஆம் ஆண்டில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த வினா பார்க்கலாம். தேசிய விண்வெளி தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. தேசிய விண்வெளி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்த கொஷினோட இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஃபைனல் கொஷின் பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மாணிகா விஸ்வகர்மா. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. நல்லா பாருங்கள். 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்தியாவின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா மாணிகா விஸ்வகர்மா. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பார்ப்பதோடு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டையும் தெரிவிங்க. நீங்கள் கொடுக்கின்ற சப்போர்ட்டு தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடியதற்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கும் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.